ரொம்ப பெயினான ஒரு இது ஜீர்ணிக்கவே முடியல. அவர் வந்து நிறைய நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய சினிமாக்களை பற்றி பேசியிருக்கேன். அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வந்து என்ன மாதிரிலாம் ஒரு ஃபில்மை அணுகுனார்ன்றலாம் பேசி அவருடைய அந்த ஷேரிங்கெல்லாம் ரொம்ப இருக்கும். அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா, அவர் டைரக்ட் பண்ணி நான் கேமரா பண்ணணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது எப்படியாவது ஒன்று பண்ணணுண்டா, நான் டைரக்ட் பண்ணி நீ கேமரா பண்ணணுண்டான்னு சொல்லிட்டு இருப்பார். அது வந்து அதே மாதிரி ஒரு ஆன்மா சாந்தி அடையணும். இல்லை, அதுதான் அதுதான் வந்து எப்படி சொல்கிறது, இன்றைக்கி அவர் போட்டிருக்கிற அந்த பாதையில் தான் நான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஒரு பெரிய சகாப்தம் தான் அவர்கிட்ட இருந்து எடுத்து தான் நம்ம இன்றைக்கி எல்லா படங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ரூட்டடான படங்களை வந்து கிராமத்திலேருந்து இங்கேருந்து எடுத்து ஒரிஜினலாக பண்ணதில் வந்து இயக்குனர் பாரதிராஜா மட்டும்தான். அப்படி தான் பார்க்குறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவருடைய நினைவுகள், அவருடைய படங்கள் என்னென்றைக்கும் நம்ம கூடயே தான் இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். வந்து அவர் வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட ரசிகர். அவர் நம்ம நிவாசார்கள் கண்ணன் அப்படின்ற அந்த ஒளிப்பதிவுகள்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கோம். இப்போ தேனி ஈஸ்வர் அவரோட ஒளிப்பதிவும் இந்த ஒரு சாயலில் வந்து இருக்கிறது. அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இவரோட பேக்ரவுண்டாக ஏதாவது நீங்கள் அதை ஒரு இல்லை எனக்கு வச்சு நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க? இல்லை, நான் நிறையா அவரோட ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போயிருக்கேன். அவர் கூட எனக்கு என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலமாக தான் அவர் கூட எனக்கு ஒரு நட்பு கிடைச்சது. ஒரு தந்தை மகன் உறவு மாதிரி தான் அவரோட நான் ஒரு தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு 25 ஆண்டு காலமாக அவரோட அந்த சினிமா பயணத்தில் நான் வந்து பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன் நிறையா. அப்புறம் சினிமாவை பற்றி நிறைய அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். சீன்ஸை பற்றிலாம் அவர் கூட நான் பேசுவேன். நிறைய விஷயங்கள் இப்படி இருந்துருக்கலாம்ல, அது அப்படி இருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு வந்து என்னை வந்து திட்டுவார் நிறையா. டேய், அது அப்படி இல்லடா, இது இப்படி இல்லடா அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிக் கொடுப்பாரு. கிராமத்தை பார்க்குற அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து பழகிறப்போ என்னுடைய படங்களை வந்து நிறைய நான் அவர்கிட்ட காமிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குடா, இப்படிடா இதை காம்போசிஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாரு. நான் பின்னால் கேமராமேன் ஆன பிறகு என்னுடைய படங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாராட்டுவார் என்னைய. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மேற்கு தொடர்ச்சி மலை, தரமணி, அப்புறம் வந்து பேச்சுலர், பேரன்பு, கர்ணன், இது வரைக்கும் பார்த்துருக்காரு. இது எல்லாத்தையும் எப்படி நீ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணுற அப்படின்னு கேட்பார். எப்படி ஒவ்வொரு மேற்கு தொடர்ச்சி மலை வேறு ஒரு டேரனில் இருக்குது, தரமணி கம்ப்ளீட்லி ஒரு சிட்டி, அது மாதிரி கர்ணன் வேறு ஒரு ஜானரில் இருக்கும், பேரன்புன்றது வந்து கம்ப்ளீட்லி வேறு ஒரு வேர்ல்டு. இது எப்படி நீ செப்பரேட் பண்ணுற அப்படின்ட்டு ரொம்ப பிரமிப்பாக கேட்பார். டெக்னிக்கலாக நிறைய பேசுவார். லென்ஸிங்கை பற்றி நிறைய பேசுவார். எங்கே அந்த லைட் வைக்கிற நீ அப்படின்னு நம்மளை பெருமைப்படுத்திகிட்டே இருப்பார். நம்ம விஷயங்களை பார்த்து வியந்துகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், எல்லாமே உங்கள்கிட்டருந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பெரிய அவரோட ஒரு அனுபவம் உண்டு. ஆமாம், இது யாருனாலையுமே இது பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஆகச்சிறந்த இயக்குனர். எப்படி நம்ம சத்யஜித்ரெல்லாம் மிஸ் பண்ணோமோ அது மாதிரி நம்ம சவுத்துடைய சத்யஜித்ரேவாக தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் தாண்டி
சினிமாவை வந்து எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு ஒரு சினிமா இருக்குல்ல, அதோடைய முழு முதற் காரணம் அவர் மட்டும்தான். அவரால் தான் அவ்வளோ பெரிய சினிமாவோட இந்த மாதிரியான நான்லாம் வரேன்னா அதுக்கு தான் முக்கியமான காரணம்.